தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான படம் வந்து வெளியாகிருக்கு. இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழல் சொல்கிறேன். இயக்குனர் ஆதித்யா இயக்கத்தில் நடிகர் ரன்வீர் சிங் நடிப்பில் உருவான துரந்தர் த ரிவெஞ்ச், அதாவது துரந்தர் படத்தோட 2ஆம் பாகம் இன்றைக்கி வெளியாகிருக்கு. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இனி பாகிஸ்தானோட தலையெழுத்த இந்தியா தான் முடிவு பண்ணும். துரந்தர் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போ பெரிய ப்ரொமோஷனோ இல்லாமல் தான் வந்து ஒரு ஆஸ் யூஸ்வலான ஏதோ ஒரு ரன்வீர் சிங்கோட ஒரு மற்ற படங்கள் மாதிரி இது ஒரு படம் போலன்னு சொல்லி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த நம்பிக்கையில் தான் வந்து அவரோட ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் வந்து சர்ப்ரைசிங்லி வந்து இந்த படம் வந்து அதாவது படத்தோட துரந்தர் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு வரவேற்பு. இன்ஸ்டாகிராம்லேருந்து சோஷியல் மீடியா மற்ற எல்லா சோஷியல் மீடியாலையும் ஓப்பன் பண்ணாலே வந்து அக்ஷய் கண்ணா டான்ஸ் ஆடுற வீடியோ தான். பட் அக்ஷய் கண்ணா டான்ஸ் ஆடுறதை விட இந்த படம் பேசின மேட்டர். இந்த படம் வந்து ஒரு உளவாளி, அதாவது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிற ரன்வீர் சிங் அவர் வந்து ஹம்சா அலியாக தன்னை மாற்றிக்கிட்டு உளவாளியாக அங்கே போகிறாரு. உளவாளியாக போனவர் வந்து ரஹ்மான் டகாய்ட், அதாவது லியாரி, பாகிஸ்தானில் இருக்க லியாரியில் வந்து ஒரு பெரிய டான், பலூச் இனத்தோட தலைவர் அப்படி இருக்கார். அவரை வந்து சந்தித்து அவரோட குரூப்புக்குள்ளே போய் அவரோட அவரை காலி பண்ணி அவர் இடத்த பிடிக்கிறாரு. அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டோட இது. அவர் ஏன் அந்த இடத்த பிடிக்கிறாருன்னா, ரன்வீருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது நீ பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானில் இருந்து நீ உளவாளியாக சும்மா வந்து நீ உளவு தகவல்களும் சொன்னால் மட்டும் பத்தாது, அவனுங்களை அழிக்கிறதுக்கு நம்மால் ஒருத்தன் உள்ளே போகணும். வட சென்னையில் சொல்கிற மாதிரி நம்மால் ஒருத்தங்க உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி இங்கேருந்து வந்து மாதவன், அவர் வந்து அஜய் சன்யால் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. பாதுகாப்பு துறையில் இருக்க முக்கியமான ஒரு ஆள். அவர் மூலிமா வந்து ரன்வீர் உள்ளே போகிறார். போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஆட்களையே வந்து காலி பண்ணி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு நடத்தக்கூடிய தாக்குதல்களாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற ரகசியமான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து நீ கண்ட்ரோல் பண்ணு அப்படின்றதுக்காகத்தான் ரன்வீர் அனுப்பிச்சுட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாகம் வந்து லியாரியா வந்து ரன்வீர் கேப்சர் பண்ணுறதோட முடியுது. செகண்ட் பாகம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன கதை சொல்லப்படுதுன்னா, ரன்வீர் சிங் யார், ஹம்சா அலி மசாரே வந்து பாகிஸ்தானில் ஓகே, அவர் ஹம்சா அலி, இந்தியாவில் அவர் வந்து ஜஸ்கிரீட் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இருந்திருப்பார். அவர் யார், அவரை ஏன் வந்து இந்திய உளவுத்துறை வந்து ரொம்ப பாதுகாப்புத்துறையினர் வந்து ஏன் வந்து அவரை சூஸ் பண்ணி பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டிய தேவை என்ன அப்படின்றது வந்து அந்த கதை இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்லிடுறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த ஹம்சா அலி யாருன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கட் பண்ணால் செகண்ட் ஹாஃபோட அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட முடிஞ்சதில் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது இல்லையா. இப்போ வந்து லியாரி ஆள போகிறது யார், ரஹ்மான் டெக்கைட் காலி. ரஹ்மான் டெக்கைட்டுக்கு ஒரு தம்பியாக, அதாவது கசீனா இருக்கக்கூடிய உசைர் தான் வந்து இப்போ அடுத்த தலைவராக வரணும். பட் வந்து உசைர் கையை விட்டே அது போகக்கூடிய அளவுக்கு இன்னொரு அர்ஷத் பாபு அப்படின்னு அங்கே ஒரு அதாவது ரஹ்மான் டக்கைட்டுக்கு ஈக்குவலான இன்னொரு கேங்ஸ்டர் யாராக இருப்பான்னா அர்ஷத் பாபுன்னு ஒரு ஆளாக இருப்பான். அவன் வந்து லியாரியை நான் அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும். பட் நம்மால் உளவுத்துறை ஆள் இல்லையா, இவர் போய் அப்படிலாம் வந்து விட முடியுமா என்ன. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே சில சூழ்ச்சிகள்லாம் வந்து ரன்வீர் சிங் வந்து பண்ணுறாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லியாரியை கண்ட்ரோல் எடுக்கிறாரு. தான் கண்ட்ரோல் லியாரி வருது. லியாரி கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் முதல் பாகத்தில் வந்து தாஜ் ஹோட்டல் தாக்குதல், சில தாக்குதலெல்லாம் காட்டினாங்க இல்லையா. அதே மாதிரி 2ஆம் பாகத்துலேயே வந்து சில அதாவது இந்த ஐஎஸ்ஐயோட இக்பால்ன்ற கதாபாத்திரம் வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே காமிச்சிருப்பாங்க. முதல் பாகத்தில் வந்து ரஹ்மான் டக்காய்ட் வில்லன்னா, செகண்ட் பாகத்தில் வந்து மேஜர் இக்பால் தான் வந்து பெரிய வில்லன். இந்த இக்பால் மூலிமா சில விஷயங்கள் தெரிய வருது ரன்வீருக்கு. இந்தியாவில் திரும்ப தாக்குதல்களுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, இந்த முறை தாக்குதல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான தாக்குதலாக இருக்க போகுதுன்றதெல்லாம் தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டு ரன்வீர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அது ஹம்சா அலி என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப வந்து வேறு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இவங்களெல்லாம் காலி பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லி சில நடவடிக்கைகள் எடுக்கிறார். இப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட்டு. அது என்ன ட்விஸ்ட்னா, ஹம்சா அலி மசாரே இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆள் தான்னு ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறான். அந்த ஆளுவே ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரம். அந்த ஆள் கண்டுபிடிக்கிறாரு. ஹம்சா அலிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்டர்வல் ஷாட் அதுதான். இப்போ வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டான், ஒருத்தர் நான் இந்தியாவில் தான் வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ வந்து இவன் வெளில சொல்லிட்டானா நம்ம காலி. இவன் வெளில சொல்லாமல் இருந்தாலுமே இது எப்படியோ தெரியத்தான் போகுதுன்றது அந்த பயமும் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அவன் ஒரு உளவாளி இல்லையா, எப்போவுமே ஒரு பயத்தோடு தான் இருப்பான். இந்த இன்டர்வல் பார்க்க அப்புறம் தான் கதை ஆரம்பிக்குது. ஹம்சா அலி அசாரை, அதாவது ரன்வீர் சிங் மாட்டினாரா இல்லையா, கண்டுபிடிச்ச ஆள் யார், இறுதியில் இந்த மேஜர் இக்பால் இந்த மற்ற பயங்கரவாத அமைப்புகள்கிட்ட இருந்தெல்லாம் வந்து இந்தியா மேலே நடத்தக்கூடிய ஒரு தாக்குதலை முறியடிச்சாரா இல்லையா அப்படின்ற லைனை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு வந்து இயக்குனர் ஆதித்யா எடுத்து வச்சுருக்காரு. முதல் பாகம் வந்து சொல்லவே வேணாம். முதல் பாகம் வந்து ஒரு கல்ட்டு கிளாசிக்ன்ற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே மேக்கிங்காகவும் சினிமாட்டிக்காக உங்களை வந்து என்ஜாய் பண்ண விதத்துலேயும் வந்து அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம். பட் எங்கேயுமே சோர்வு தட்டாத ஒரு எழுத்தை வச்சுருந்தாங்க ரைட்டிங்கில். சேம் வந்து 2ஆம் பாகமும் எங்கேயுமே நமக்கு வந்து போரே அடிக்கல. படம் ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரையும்
கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது, செகண்ட் அடுத்து ஆரம்பிக்குதுன்ற அளவுக்கு எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு ஒரு தோய்வே வரல. பட் என்ன, இதுதான் வந்து இந்த படத்தோட பெரிய வெற்றி. அதாவது இந்த ரைட்டிங்காக வந்து நம்ம உட்கார வைக்கிறாங்க. 4 மணி நேரம் படம்னாலுமே நான் சொல்கிறத நான் காட்டாத நீ பாரு அப்படின்னு இயக்குனர் ஆதித்ய தர் வந்து ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. முக்கியமாக என்னென்னா, இதுவரை நம்ம இந்திய சினிமாவில் பார்க்காத பாகிஸ்தானோட நிலங்கள். பாகிஸ்தானில் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம், சில இடங்கள்லாம் யூடியூப்லலாம் பார்த்துருப்போம். பட் சினிமாவில் ஹோல் சினிமாவே பாகிஸ்தான்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் பண்ணது வந்து ஆதித்ய தர் தான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அட்டம்ப்ட் வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க. அதனாலையும் சரி, அந்த அந்த சினிமாட்டிக் இருக்கும் இல்லையா, இந்த மேக்கிங்காக இருக்கட்டும், மற்ற ஒரு சில கிராமர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கிராமர்ஸ்லாம் காலி பண்ணி இப்படி தான் இந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும்னா நடக்கும். இந்த கலர் கிரேடிங் இது எல்லா விதத்துலையுமே வந்து துரந்தர் வந்து ஒரு 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 பீக்கான ஒரு சினிமாவாக தான் உருவாயிருக்கு. அதாவது ஒரு ஆஸ் அ சினிமாவாக நீங்கள் போய் ஒரு 3 மணி நேரம் ஒரு ஜாலியான உங்களுக்கு ஒரு படம் வேணும், பொழுதுபோக்கக்கூடிய ஒரு படமாக வேணும்னா அப்படி உருவாயிருக்கு அந்த படம். அதில் வந்து எந்த குறையும் இல்லாமல் ஒரு ஒரு சென்சிபிளான ஒரு ஆதித்ய தர் தான். அந்த ஆதித்ய தரோட ஒரு எப்படி இருக்குன்னா, அவர் வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு ஒரு படைப்பாளி. வலதுசாரி சிந்தனை கொண்ட படைப்பாளியாக இருந்தாலுமே படைப்பாளியாக இருக்கங்காட்டி ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து சில சில வந்து விஷயங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் ரைட் விங்குக்கு ஆதரவான படமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு இல்லையா. அதுதான் உண்மை, அந்த படம் அப்படி தான் இருந்துச்சு. 2ஆம் பாகத்தில் வந்து முழுக்கவே வந்து அந்த ஸ்டாண்டை தான் எடுக்கிறார் அவர். அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வந்து ஒரு பக்கம் வந்து ரன்வீர் வந்து நான் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராலாம் கிடையாது, நான் பயங்கரவாதத்துக்கு எதிராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு தன் மனைவி கிட்ட. இப்படி தான் வந்து இந்த படம் வந்து இப்படி தான் ஸ்டேஜிங் ஆகிற மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. பட் சொல்கிற மேற்கோள்கள், இந்த பகவத்கீதையோட மேற்கோளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி ஆயிடுதுன்னா, தீவிரவாதத்துக்கும் அமைதிக்கும் இடையேயான படமாக அந்த உலகமாக இருக்க வேண்டிய துரந்தர் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் விசஸ் இந்திய தேசியவாதிகள் இல்லை தேசபக்தர்கள் இல்லை தேசத்தை வந்து பாதுகாக்கிறவங்க, இப்படியான இந்த விசஸுக்குள்ளே போய் மாட்டிக்குது. அப்போ மாட்டும்போது என்ன ஆகுனா, இது ஒரு அஜெண்டா படம், இது வந்து ஒரு ப்ரொபகண்டா படமாக தான் வந்து கடைசியில் வந்து ஒரு எஞ்சுறது தான் வந்து இந்த படத்தோட பெரிய மைனஸ் கூட. அதாவது என்னன்னா, சினிமாவாக நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து வேறு ஒரு ஜோன். நீங்கள் உங்களுக்கு 4 மணி நேரம் நீங்கள் அதை அடித்து வெட்டி அவன் ஏன் பண்ணுறான், எப்படி பண்ணுறான், ஒரு ஒரு ஸ்பையோட லைஃப் எப்படி இருக்குன்றதெல்லாம் ஓகே. பட் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நம்ம கொஞ்சம் வியூ பண்ணி பார்த்தோன்னா, இன்றைக்கி இருக்க சூழலில், இன்றைக்கி இருக்க அந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற சில சிக்கல்கள்லாம் இருக்குது இல்லையா, இதையெல்லாம் நம்ம இது பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் விஷமத்தனமாக மாறுது இந்த படத்தில். அது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. மற்றபடி வந்து ரன்வீர் சிங்கோட கெரியரில், ஆதித்ய தரோட கெரியரில் வந்து துரந்தருக்கு வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்குது. ஒரே சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியன் சினிமாவோட ஸ்பை படங்களில், அதாவது உளவுத்துறை சம்பந்தமான படங்களில் பெஞ்ச் மார்க் வந்து இனிமேல் வந்து துரந்தராக தான் இருக்கும். இனி துரந்தருக்கு முன்னாடி துரந்தருக்கு பின்னாடி அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தை பார்த்து தான் ரெஃபரன்ஸ் எடுக்கணுன்ற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து இந்த படத்தில் எழுதப்பட்ட இவர் சஞ்சய் தத் கதாபாத்திரமாக இருக்கட்டும், ரகுமான் டக்காயிட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அஜய் சன்யாலாக இருக்கட்டும், அப்புறம் இன்னும் சில கதாபாத்திரங்களாக இருக்காங்க, மேஜர் இக்பாலாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிஜ மனிதர்கள், நிஜத்தில் இருந்த கதாபாத்திரங்கள் தான். இவங்களாம் நிஜத்திலே இருந்த ஒரு ஆட்கள் தான். இவங்களோட சாயல்களை, இவங்களோட சில விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் புனைவு கதாபாத்திரமாக வந்து ஆதித்ய தர் உருவாக்கி இந்த டாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பாகிஸ்தானில் சிந்து, லியாரி, கராச்சி, அங்கேருந்து அப்படியே பஞ்சாபுக்குள்ளே வந்து டெல்லி, மும்பை, யூபி, இப்படியே சுற்றி ஒவ்வொரு டாட்லேயும் இந்த விஷயங்கள் எப்படி நடக்குது, எப்படி வந்து பாகிஸ்தானுடைய ஜிகாதிகள் வந்து இல்லை வந்து ஒரு பயங்கரவாதிகள் வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே ஊடுருவாங்க, இந்த பயங்கரவாதிகளோட ஆயுத தாக்குதல் மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக வந்து இந்தியா மேலே எப்படியான விஷயங்கள்லாம் நடத்துனாங்க அப்படின்றதெல்லாம் முதல் பாகத்தில் ஒரு லிங்க் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதாவது பாகிஸ்தான்கிட்ட வந்து இந்தியன் மணியோட பிளேட் இருக்குது, அதாவது இந்திய பணத்தை அச்சடிக்கக்கூடிய அந்த பிளேட் வந்து வச்சுருக்காங்க. அதன் மூலிமா அச்சடித்து போலியான பணங்களை வந்து நாட்டுக்குள்ளே விட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. 2ஆம் பாகத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை வந்து துரந்தர் வந்து படத்தில் கொண்டு வரார். நிழல் உலக தாதா, கிட்டத்தட்ட வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்தியாவையும் சரி பாகிஸ்தானையும் சரி ஒரு பரபரப்புலேயே வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளாக கருதப்படுற தாவூத் இப்ராஹிமோட கதாபாத்திரம் வந்து இதில் காட்டப்படுது. கிட்டத்தட்ட தாவூத் இப்ராஹிம் மாதிரியே ஒருத்தர் நடிக்கவும் வச்சுருக்காங்க. அவர் மூலமாக வந்து இந்த பணம் கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி ரூபாய் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நியூஸ் கசியுது. இந்த 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 60,000 கோடியால் இந்தியாவில் ஒரு 2016 ஒரு சம்பவம் நடந்துச்சு. பிரதமர் மோடி ஒரு விஷயத்தை பண்ணார். அதோட இதை கனெக்ட் ஆகி சில விஷயங்கள்லாம் நடத்துகிறாங்க. இங்கேயுமே கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆதித்ய தர்கிட்ட இருந்து என்னென்னா, மேபி அது நிறைய ஊகமாகவே சொல்லப்பட்டுச்சு. அதுக்கான ரீசனும் அதான் சொல்லவும் பட்டுச்சு. பட் இருந்தாலுமே அதனால் நம்ம இந்திய மக்கள் பாதிக்கப்படலையான்ற ஒரு கேள்வி எழுது. இந்த மாதிரியான சில டாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு இது நடந்திருக்கலாம், இல்லை இது நடக்க தான் வாய்ப்பு அதிகம்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல,
அந்த ஊகங்களையெல்லாம் வச்சு தான் அந்த துரந்தரோட முழு கதையுமே எழுதப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சில சம்பவங்கள்லாம் கூட நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அது சம்மந்தமாக நிறையா படித்தோம்னா அந்த டீட்டெயிலிங்காக தெரியுது. ஓகே, இதெல்லாம் அங்கே அந்த டாட் இந்த டாட்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. இந்த துரந்தரோட இதே வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது, சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிருன்றங்காட்டி சொல்ல முடியல. அதனால தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து 2ஆம் பாகத்தில் ஓகே இவங்கெல்லாம் இப்படி தான் இந்த ஷேடில் தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த துரந்தர் 2ல் வந்து அப்படி வந்து நிறைய இடங்களில் வந்து ட்விஸ்ட்டு வந்து பெருசாக ஓப்பன் ஆகுது. முக்கியமாக கிளைமேக்ஸ் காட்சி. முதல் பாகத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து செகண்ட் இந்த பாகத்தில் வந்து அவர் யார் அப்படின்னு தெரிய வரும்போது ஒரு பெரிய தேட்டரே வந்து அதிர்ற அளவுக்கான ஒரு இது இருக்குது, மூமெண்ட் இருக்குது அதில். அதனால தான் இயக்குனரே வந்து ஸ்பாய்லர்ஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் நிறையவே இருக்குது. முழுமையாக அந்த படத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஒரு ரசிகராக நீங்கள் ஒரு சினிமா விரும்பியாக நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா, இந்த படம் வந்து இப்போ இருக்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மோகங்கள் அந்த 30 செகண்டுக்கு மேலே நம்மளால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியல, இல்லை ஒரு கூர்ந்து ஒரு சீனை வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் ஒரு சீன் ஹோல்ட் ஆகுதுன்னா அதை பார்க்க முடியும். நம்ம செல்ஃபோனை நோண்டுறோம் இல்லையா. இந்த மாதிரியான சவால்களுக்கு மத்தியில் வந்து துரந்தர் வந்து கிட்டத்தட்ட 2 பாகம் சேர்த்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரம் இல்லை ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் வச்சுக்கோங்க. இந்த 7.5 மணி நேரம் படத்தையும் எந்த இடத்துலையும் சலிப்பு இல்லாமல் பார்க்க வச்சுருக்கிறதுன்றது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு ரைட்டிங் தான் அது. அந்த விதத்தில் தான் அந்த படம் வந்து இது ஒரு தனித்துவமான படமாக தெரியுது. இப்படி ஒரு ரைட்டிங் வந்து ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ஸ்பை படத்தில் வந்து இவ்வளோ உண்மையான நடந்த சம்பவங்களையும் வச்சுக்கிட்டு அந்த சர்ச்சைகள் இந்த இயக்குனருக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்ற ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு இது இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கட்ஸாக வந்து ஒரு க்ரியேட்டிவ் கால் எடுக்கிறது இருக்கு இல்லையா. அந்த விதத்தில் வந்து அந்த விதத்தில் ஒரு நல்ல படமாகவே வந்து துரந்தர் வந்து இது இருக்குது. பட் அரசியல் ரீதியாக சில கருத்துக்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அந்த மத ரீதியான சில பூசல்களாக தான் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துருக்கணும் இயக்குனர். ஏன்னா என்னதான் வந்து அவர் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக இருந்தாலுமே இன்றைக்கி இருக்கிற இவ்வளோ ஏன் வந்து ஆதித்யதர் அதை பண்ணணும்னா, ஆதித்யதருக்கு ஒரு படத்தை எப்படி எடுக்க ஒரு காட்டுத்தனமான ஒரு ஆளாக இல்லை. அவர் வந்து இப்படி தான் இந்த இதான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஓப்பனாக வந்து ஒரு இது நடக்கலையோ அந்த கேரளா ஸ்டோரிஸ் மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி எடுக்காமல் ஒரு சென்சிபிளான ஒரு ரைட்டராக மாறுறாரு. அந்த சென்சிபிள் இருக்குது அவர்கிட்ட. அந்த சென்சிபிளை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ரொம்ப டீட்டெயிலிங் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கார். அப்படி இருக்க ஒரு ஆள் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் யோசிச்சு இந்த பக்கம் சரி இவங்களும் இங்கே இருக்கிறாங்க, இதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்லிடக்கூடாதுன்றதில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். அது செய்யாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த படம் வந்து முதல் பாகம் அது ஒரு மாதிரியாகவும் 2ஆம் பாகம் டோட்டலாக வேறு மாதிரியாகவும் மாறிச்சு. இதுதான் அந்த படத்தோட ஒரு நிறைய குறையாக இருக்குது. மொத்தமாகவே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு சூப்பர் அப்படின்னா, ஃபஸ்ட் பார்ட் வந்து சூப்பர்னா செகண்ட் பார்ட் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஃப்ளிக் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.